ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சீக்வென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ, எங்கள் கிட்ட சீக்வென்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ சீக்வென்ஸ் இருக்குது. நான் அவ்வளோ சீக்வென்ஸுமே போட முடியல. ஃப்ளவர் டைப்பில், மேட் டைப்பில், லீஃப் டைப்பில் அண்ட் இன்னும் என்னென்ன ஐ ஷேப்பில், இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து நம்ம சீக்வென்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லா சீக்வென்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா கலர்ஸுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மறைக்காமல் சீக்வென்ஸுக்குன்னே நாங்கள் தனியாக ஒரு இதே வச்சுருக்கோம், பிடிஎஃப்னு. ஸோ சீக்வென்ஸ் பிடிஎஃப்னு கேட்டிங்கனாவே நாங்கள் சீக்வென்ஸோட பிடிஎஃபை உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம். அதில் ரேட்டோட எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சீக்வென்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டர்ஃப்ளைல சீக்வென்ஸ். இது என்னங்க, இவ்வளோண்டா இருக்குது, இது எப்படிங்க எடுத்து வைக்கணும்னா, நம்ம ஒரு பென் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுத்து இந்த சீக்வென்ஸை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சாரீ ஃபுல்லாகவே ஒரு கிளிட்டர் ஷேட்ஸ் இருக்கணும், கிராண்ட் லுக் இருக்கணும்னா இது அங்கங்கே வந்து இந்த சீக்வென்ஸை சாரீலேயோ இல்லை நம்மளோட ஷால்லையோ இல்லை ட்ரெஸ்லேயோ எதில் வேணாலும் அங்கங்கே ஜஸ்ட் நல்ல நல்ல கிளிட்டர் ஆகிற மாதிரி வந்து ஒர்க்ஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆரி ஒர்க் தேவையில்லை, போச்சஸ் ஒர்க் தேவையில்லை, எந்த ஒர்க்குமே இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அவ்வளோதான், இந்த சீக்வென்ஸோட ஒர்க்கே அவ்வளோதாங்க. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. அதனால் வந்து இந்த சீக்வென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீக்வென்ஸு. இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசின் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சீக்வென்ஸ். ஓகேங்களா? ரெசின் ஆர்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பேங்கிள் மேக்கிங்க்கு அந்த த்ரெட்டுக்கு மேலே இது ஸ்டிக் பண்ணும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும். பேங்கிள்லாம் செம்ம கிளிட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்கிள் மேக்கிங்க்கு இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ நியூவாக நிறையா ஒர்க்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஹேர் பேண்டு, கிளிப்ஸு, ஸோ அந்த மாதிரி அலோகேட்டட் கிளிப்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து சிம்பிளாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு, ஆனால் எனக்கு வந்து கிளிட்டரியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்மக்கிட்ட வெரைட்டியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கோம், அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர் டைப் தான். எப்படி சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல கிளிட்டர் ஷைனு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெயில் ஆர்ட்டுக்கு கூட இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. ஸோ நெயில் ஆர்ட்டுக்குமே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிளிட்டர் ஷேப் உள்ள சீக்வென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஐடியா சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் செமையாக இருக்குங்க. ஷால்லலாம் இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஷால் நமக்கு வந்து ரிச் லுக்காக இருக்கும். ஒரு சிம்பிளான சுடிதார் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளான குர்த்திஸ் போடுறோம். இதுக்கு வந்து ஷால்ஸ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஷாலுக்கு கூட ப்ளைனாக வாங்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரீஸுமே ரொம்ப ப்ளைனாக வாங்குறீங்கன்னா, இந்த அங்கங்கே டாட்லாம் ஒரு மாதிரி டாட் வச்சு, இதுக்கு தான் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, வெறும் க்ளூவும் இந்த சீக்வென்ஸும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இது அங்கங்கே வச்சு நம்மளோட சாரீ இது விழுவாதுங்க. ஒன்ஸ் பேக்கில் திருப்பிட்டு க்ளூ வச்சு ஒட்டிட்டு அது நல்லா வந்து காய விட்டுடுங்க. அதுக்கப்புறமே எடுத்துட்டு மேலே ஒரு டவல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ வாஷ் பண்ணாலுமே இது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி சீக்வென்ஸு. உங்களுக்கு எந்தெந்த மாடல் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கோ, ஸோ அந்த டைப்பெல்லாம் நீங்கள் இதில் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? இப்போ இந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஃப்ளவர் நல்ல சூப்பரான ஃப்ளவர் மாடல்லையே இருக்குது உங்களுக்கு. சூப்பராக கிளிட்டராக இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து அதுக்கான அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போடுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சின்ன சின்ன ட்ராப் எல்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த ட்ராப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரெஸ்ஸில் அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என் கையில் கிளிட்டர் அடிக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளவர் டைப். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு லீஃப் டைப், ஒரு பட்டர்ஃப்ளைவு, ஒரு ஃப்ளவரு, இப்போ ஒரு ஃப்ளவர். ஓகேங்களா? அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகேங்களா? இன்னும் அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாங்களா? இது கட்டாயமாக நம்மளால் வச்சு ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது அவ்வளோ மைன்யூட்டாக, என்னன்னு தெரியுதுங்களா, ஹார்ட் மைன்யூட்டாக ஒரு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில் ஆர்ட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பார்லர்ஸ் வச்சுருக்கவங்க வந்து இந்த நெயில் ஆர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இது கேட்டுட்டு நிறைய ஐட்டம்ஸ் தேடுறீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். நெயில் ஆர்ட்டுக்கு பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இதை வந்து இந்த
ரெசின் ஆர்ட்டுக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? ரெசின் ஆர்ட்டுக்குமே நிறைய பேர் இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் கேட்குறீங்க. ஸோ நம்மக்கிட்ட இது பல்காவும் இருக்குது, குவான்டிட்டியுமே நம்மக்கிட்ட அதிகமாகவே இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கிளிட்டர் ஷேட்ஸ் வேணும், ரெசின் ஆர்ட் பண்ணுறேங்க, இல்லை நெயில் ஆர்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாதிரியான ஹார்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சீக்வன்ஸில் தான் இருக்கும். இதுவுமே வேணாலும் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த அளவுக்கு ஷேட் அண்ட் கிளிட்டர் கொடுக்குதுன்ட்டு. ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் சீக்வன்ஸு நல்லா இருக்கு இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட போடும்போதே உங்களுக்கு இந்த குட்டி சீக்வன்ஸும் வந்துடும், தெரியுதுங்களா? குட்டி ஸ்டாருமே வந்துடும். ஏன்னா இது இப்படி எடுத்து போடும்போது தனித்தனியாக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த சீக்வன்ஸுமே அதோடய உங்களுக்கு கலந்து வந்துடும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ அந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் எதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த சீக்வன்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். சீக்வன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் இதெல்லாம் இது நியூவாக இருக்குது. அதுலேயும் இல்லாமல் நம்ம சீக்வன்ஸ்னாவே நிறைய பேர் நினச்சிக்கிறது வந்து சில சீக்வன்ஸ்லாம் வந்து ஆரி மெட்டீரியல்ஸ்க்கு, ஆரி ஒர்க்குக்கு அண்ட் ப்ரூச் ஒர்க்குக்கு தான் இந்த சீக்வன்ஸு அப்படின்னு வச்சுருக்கோம். இல்லைங்க, நெயில் ஆர்ட்டுக்கு இருக்கிற சீக்வன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, ரெசின் ஆர்ட்டுக்கு போடுறதுக்கான சீக்வன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வீடியோ போட்டதுக்கு ரீசனே. நிறைய பேர் ரெசின் ஆர்ட்டுக்குமே கேட்குறாங்க, சீக்வன்ஸ்லாம் இந்த இது வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நீ அடுத்த சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா கொடை. ஓகேங்களா? அம்பர்லா டைப் உள்ளது. ஸோ இதுவுமே நிறைய பேர் ரெசின் ஆர்ட்டுக்கு அண்ட் தென் நெயில் ஆர்ட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சீக்வன்ஸுமே நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய பேருக்கு நெயில் ஆர்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது ரெண்டுக்குமே நம்மக்கிட்ட இது அவைலபிள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பட் இது வந்து அம்பர்லான்றதுக்கு நான் ஒரே ஒரு அம்பர்லாவை கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அம்பர்லா மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இது அம்பர்லா தாங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்க, நெயில் ஆர்ட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க சீக்வன்ஸ் தான். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் இதெல்லாம் வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஒர்க் பண்ணணும்னு இஷ்டப்பட்டவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இது அவ்வளோ கொஞ்சம் டஃப் தாங்க. பட் இந்த இதுவும் நம்மக்கிட்ட இந்த சீக்வன்ஸுமே இருக்குது. இது நிறைய பேர் பை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு இது புதுசாக தான் இருந்தது. பட் நான் அதுக்கப்புறம் தொலைவி இதை கண்டுபிடிச்சி வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் இவ்வளோ மைன்யூட்டாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமா தான் தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான அம்பர்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்மளோட ஆரி ஒர்க், பூச்சஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டி ஸ்டாரெல்லாம் எடுக்க முடியுமான்னு உங்ககிட்ட போன இதுலேயே கேட்டேன். பார்த்திங்கன்னா எடுக்க முடியும்னு எனக்கு வந்து அடுத்த சீக்வன்ஸில் காட்டிட்டாங்க. ஸோ இருக்குங்க, இந்த குட்டியும் நம்மளால் எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு கிடச்சது இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான் இருக்குது இந்த சீக்வன்ஸு. இந்த ஸ்டார் வந்து சூப்பராக இருக்குங்க நெயில் ஆர்ட்டில் வைக்கும் போது. இந்த ஸ்டார்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து சீக்வன்ஸ் தான். இது வந்து நம்ம ஆரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரூச் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற சீக்வன்ஸுங்க. இதில் வந்து நம்ம மல்டி கலரில் மேட் ஃபினிஷிங்கில் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. மிக்சிங் கலரில் அவைலபிளாக இருக்குது. பட் இது தனித்தனியான கலர்ஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட மிக்சிங் கலர்ஸ் கேட்குறீங்க. கையில் ஒட்டிட்டு வர மாட்டேங்குதுங்க சீக்வன்ஸு. ஸோ நல்லா ஒட்டிக்குச்சு பாருங்கள். மேஜிக் பண்ணுறேன், உங்களுக்கு மேஜிக் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்களா உழுவே இல்லை, என்ன பண்ணாலும் உழுவே இல்லை, சும்மா சின்ன மேஜிக். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் இந்த மிக்சடாக எங்களுக்கு கிடைக்குமா, மேட் ஃபினிஷிங்கில் வந்து மிக்சடான சீக்வன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் மிக்சிங் கலர்ஸில் நாங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இது மிக்சிங் கலர்ஸ்லேயே வந்து மேட் ஃபினிஷிங்கான ஒரு சீக்வன்ஸ் தான். இது நிறைய இதுக்கு நீங்கள் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்க வேண்டியதில்லை, இப்படி வாங்கிட்டாலே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அடுத்த சீக்வன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? நம்ம இந்த மேஜிக்லேருந்து வெளியே வரலாங்களா? சீரியஸாக முடியல, ஒட்டிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி போய்டும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ ஓகேங்களா? சீக்வன்ஸ் இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீக்வன்ஸ் பார்க்கலாங்களா? ஃப்ளவர் பாருங்கள், இதுவும் மேஜிக் தான், ஒட்டிட்டு கீழே இறங்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இது எல்லாமே சூப்பராக நம்ம ஸ்கின்லேயே இவ்வளோ ஒட்டுதுன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இது ஒட்டாதுங்களா? சூப்பராகவே ஒட்டுங்க. ஆனால் இது ஒட்டி மட்டும் விட்டுறாதீங்க. இதில் வந்து நம்ம வந்து பீடு வச்சு
ஸ்டிச் பண்ணி ஆகணும். நான் என் கையில் ஓட்டுறதை வச்சு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரூச் அண்டு நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் எதுன்னா இந்த சீக்வன்ஸ் தாங்க. நம்ம எல்லா ஒர்க்குக்குமே ப்ளவுஸுக்கு, சாரீஸ்க்கு, எல்லாத்துக்குமே எல்லா வெரைட்டியான ட்ரெஸ்க்குமே ஒரு ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது இன்க்ளூட் ஆனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற நினைக்கிற விஷயமே எதுன்னா இந்த சீக்வன்ஸ் மட்டும்தாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒர்க்குக்கு சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரூச்சுக்கும் சரி, ஆரி ஒர்க்குக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் டைப்பில் இருக்க சீக்வன்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து இதுவுமே மல்டியாக வேணும்னு சொல்லி கேட்குற எல்லாத்துக்குமே இனி மல்டி கலர்ஸ்லேயும் நம்மக்கிட்ட சீக்வன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது சீக்வன்ஸுன்ற இதில் போயிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் கேட்டிங்கன்னா சீக்வன்ஸுக்குன்னு நாங்கள் தனியாக பிடிஎஃப் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ இருக்குங்க அதில் பிடிஎஃப்பில். ஸோ அதில் இதுவும் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த மல்டி கலர்ஸுமே இப்போ வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதில் இந்த சீக்வன்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் வேணுமோ ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த லாஸ்ட் ஐட்டம்ஸ் அதோட நம்மள வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பு. இது வந்து நல்ல கிளிட்டர் டைப்பில். என்னடா சீக்வன்ஸ் மட்டும்தான் சொன்னீங்க, இது காட்டிங்க. இதுவும் சீக்வன்ஸ் மாதிரி நல்ல கிளிட்டராக வருதாங்க. இதுவுமே நம்ம வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் வேணுமோ இதுவும் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரேஸ்லெட்டாகவும் நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ கிளிப்லேயுமே வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப் மாதிரி இந்த சீக்வன்ஸ் எப்படி ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கலராக மேட்சிங்காக இருக்கிறதுனால நான் ரெட் கலர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது இப்போ தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கிளிப்ஸில் வந்து இது சென்டர் கிளிப்ஸில் இதில் மாதிரிலாம் இது மாதிரி வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஐட்டமாக நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணி இந்த ஒர்க்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ இது மாதிரியான ஐட்டம்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு வர எல்லா இதுலேயுமே பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப்னு சொல்லி என்னென்ன பிடிஎஃப் இருக்குன்னா பீட்ஸு, சாம்ஸு அண்டு ப்ரூச்சு அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இது அப்புறம் சீக்வன்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். மெட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ கிளிப்ஸு இந்த மாதிரி அடுத்த வர ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பேங்கிள் மேக்கிங்க்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளோட இதை வந்து ப்ரூச்சஸ் ஐட்டம்ஸோ என்ன வேணுமோ பிடிஎஃப் கேளுங்க. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எனிவே பாய் பண்ணிவிட்டு நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். எனிவே பாய். தேங்க்யூ ஸோ மச்.